நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. இந்த 26 தேர்தலுக்கு பிறகு இந்த புயல்ல, கஜா புயல்ல காணாம போன மரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த தேர்தலுக்கு அப்புறமா தாவேகான்னு ஒண்ணு இருக்கா, இது தலைவர் விஜய்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு தேட வேண்டிய சூழல் தான் வரும். ஏன்னா இவரை வேண்டும்னே திட்டம் போட்டு உள்ள இறக்கி விட்டுருக்காங்க. 200 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 2000 ரூபாய்க்கு நடிப்பீங்க போல. இது எங்க 2000 ரூபாய் 200 ரூபாய் ஓகே. சமீப காலமா நான் இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டு இருக்கேன், இந்த அக்கா தொல்லை தாங்கவே முடியலங்க. எப்ப பார்த்தாலுமே தளபதியை வந்து விமர்சனம் பத்தி பேசிக்கிட்டே இருக்கு. திட்டமிட்டு இவரை வந்து கட்சிக்குள்ள வந்து தள்ளி விட்டாங்களாம். அதாவது இவர் என்ன பழத்துல வீரா தள்ளி விடுறதுக்கு அரசியல வீரா இருக்கு எங்க அண்ணன். ஐயோ கடைசி அவனை சொன்னாங்க பாருங்க, கஜா புயலுமே காணாம போயிடுவாராம். கஜா புயலை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதையே கிடையாது. எப்படி அருகதையே கிடையாது. கஜா புயலுக்கு 40 லட்சம் எங்க தலைவர் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நிவாரணமா கொடுத்துருக்காரு. அதுவும் உங்க தலைவர் மாதிரி வீட்டுல உட்காந்துட்டுலாம் இல்ல, என் தலைவன் உண்டியில போய் சேர்த்து வச்சு மக்கள் மத்தியில எல்லாம் கொடுத்து எங்க ஆள் எங்க தலைவன். இதுல வந்து இந்த அக்கா வர சிட்டா சொல்றாங்க, எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு. எழுதி மூஞ்சில் தான் ஒட்டணும் நான் நினைக்கிறேன். இத்தனை வருஷமா எங்க போனாரு உங்க தலைவன், இப்போ வந்திருக்காரு அப்படின்னு இந்த அக்கா வர கேக்குறாங்க. இத்தனை வருஷமா நீ எங்கக்கா போன, கோமாக்கு போயிட்டியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீயும் நானும் இந்த சொசைட்டியும் எல்லாருமே சேர்ந்துதான் இந்த டிஎம்கேக்கு ஓட்டு போட்டோம். இந்த 4.5 வருஷத்துல ஒண்ணுமே பண்ணல, எல்லாமே கடன் 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 கடனால தான் போயிட்டு இருக்கு. இத பத்தி பேச உங்களுக்கு துப்பு இருக்கா? துப்பு இருக்கா? நாங்க பேசணும்ல, எங்களுக்கு சப்போர்ட் வச்சு பண்ணணும். அட்லீஸ்ட் சப்போர்ட் பண்ண முடியலன்னா கம்முன்னு உட்காரணுங்க. ஜாலி பண்ணுங்க, மக்கள் மகிழ்ச்சிக்காக விக்கி நிகழ்ச்சி.